வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டக்குக்கும் ஸ்ட்ரக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை பற்றி பேசும்போது பேச ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்ட்ரக் இல்லை ஸ்டக். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பற்றி பார்ப்போமா? ஸ்டக் STUCK அது வந்து ஸ்டிக்கோடைய பாஸ்டன்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்டிக்னா என்ன? ஒட்டுறது. ஐ ஸ்டக் த போஸ்டர் ஆன் த வால். போஸ்டரை நான் செவத்தில் ஒட்டுனேன்னு அர்த்தம். இன்னும் வேறு சில மீனிங்ஸ் இருக்குது. அனேபிள் டு மூவ் ஃபார்வர்ட். அப்போ தான் நம்ம வந்து ஐம் ஸ்டக் இன் டிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும்போது. ஃபெயில் டு மேக் ப்ராக்ரெஸ். ஸோ அது ஒரு மீனிங். கரியரில் நம்ம வந்து ரொம்ப நாளாக ஸ்டக்காக இருக்கிறோம், ப்ரமோஷன் எதுவும் இல்லை, க்ரோத் ப்ராக்ரெஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஹி ஹஸ் பீன் ஸ்டக் இன் ஹிஸ் கரியர் ஃபார் லாங்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்ட்ரக்னா என்னென்னு பார்க்கலாம். STRUCK. ஸோ அது வந்து ஸ்ட்ரைக்கோட பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்ட்ரைக்னா டு ஹிட் சமன் ஆர் சம்திங் வித் ஃபோர்ஸ், அடிக்கிறது. தே ஸ்ட்ரக் ஹிம் வித் அ ஸ்டிக். அப்புறம் இந்த கிளாக் ஸ்ட்ரக் 12, மணி அடிக்குது கிளாக். ஸோ அதுக்கு சொல்லுவோம். an idea struck me. திடீர்னு ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. it came to my mind. it occurred to me suddenly. அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம். அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இல்லை டிசீஸ், ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸோட திடீர்னு நடக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். an earthquake struck the city. covid struck the whole world. இதெல்லாம் சொல்லலாம். இது தாண்டி இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பட் இந்த மீனிங்ஸ் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஓகே.